ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான நல்ல வாயில வச்ச உடனே நல்லா கரைஞ்சி போற அளவுக்கு அன்னாசி பழத்தை வச்சு கேசரி நல்லா சாஃப்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இதுக்காக ஒரு அன்னாசி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுங்க. இப்போ இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது கூட 1/2 கப் ரவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால், நல்ல கெட்டியான பால் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா சாஃப்ரான் சேருங்க. இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக சாஃப்ரான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரத்துல இது கொஞ்சம் நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல கடைசியா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா நல்ல மணமா இருக்கக்கூடிய அன்னாசி பழ கேசரி ரெடி ஆயிரும். கண்டிப்பா இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா வீட்டுல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.